ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகா கார்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீட்லேயே நம்ம கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு தெரியல. அங்கே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் நாங்களும் முதல்ல போயிட்டு தான் இருந்தோம், இப்போ போகிறதில்ல. இப்போ வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கிட்டு இந்த மாதிரி 1/2 kg சிக்கன் எடுத்துக்கேன். அதில் வந்து பெப்பர், மிளகாத்தூள், எல்லாம் மஞ்சத்தூள், எல்லாமே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்து அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து சில்லி டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் லெமன் வந்து ஆஃப் லெமன் வந்து எடுத்து சேர்த்துடலாம். நான் அது வந்து கட் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டிடலாம். பெரட்டிட்டு நல்லா ஒரு கவர் எடுத்து போட்டு மூடிடலாம், பிளாஸ்டிக் கவரு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும், இல்லை 1 hour கூட ஊறட்டும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு தேவையான நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து மைதா மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குதுங்களா, அது ஒரு 1/4 கப்பும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். இல்லைனா நீங்கள் வந்து வெறும் கார்ன் சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓரிகனோ சேர்த்துடலாம், சீசனிங் சேர்த்துடலாம், ஆல் ஹெர்பல்ஸ் சீசனிங் சேர்த்துடலாம் கொஞ்சம். இப்போ வந்து கார்லிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, சிக்கன் எடுத்துங்க, பவுடர் எல்லாமே, மாவு எல்லாமே ரெடியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்ரூம் வச்சுருங்க. நான் வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய கடாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பீஸ் போட்டு இது பண்ண முடியும். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன், அதனால் 2 போட்டு எடுத்துக்கிறேன். முதல்ல நல்லா போட்டு நல்லா பரட்டி எடுக்கணுங்க, நல்லா பரட்டி எடுக்கணும். அதில் போய் நல்லா ஒட்டணும், அந்தளவு நம்ம பரட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் அப்படி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் இதில் போட்டு நல்லா பரட்டலாங்க. நல்லா பரட்டி நல்லா அதில் பிடிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தமாகவே இது பண்ணி பரட்டுங்க. பரட்டி நல்லா உதறிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸாக அந்த மாதிரி ஒரு 4 பீஸாக எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி பரட்டி
இப்போ ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம், சேர்த்துடலாம். அதெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. Catch a glimpse of me. Don't you worry, it's okay to take a peek. See the magic words now, pretty please. Yeah, try to hide it, and you got curious. Your feelings out the blender. 'Cause you know I am fine. I got a feeling, oh, don't you wanna come a little closer? Filet, filet, filet. Be may, be may. Those lips in your eyes, I'll trade it with mine. It's now or never. I'm tired of guessing, so don't you wanna come a little closer? Why are you playing cool? Just tell me what you're gonna do, boy. Take my hands, draw me close. That's when you'll hear me breathing in the most. I see the trembling, baby, come and take a dose. I might change my mind, you better hurry up. Try to hide it, and you got curious. Your feelings on stop playing dumb. 'Cause you know I am fire. I got a feeling, oh, don't you wanna come a little closer? உண்மையிலேயே சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்துச்சுங்க. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இந்த ஹாலிடேஸ்க்கு உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.